ஆல்ரெடி சொன்ன மாதிரி விஜய் அவர்களுக்கே காஸ்டியூம் ஐடியா இவரை பார்த்து தான் வந்துச்சான். ஆமாம், அவர் சொல்லியிருக்காரு. அவர் மட்டும் கிடையாது, விஜய் அவர்களுக்கு, சீமானவர்களுக்கு, அண்ணாமலை அவர்களுக்கு, இவங்க எல்லாருக்கும் காஸ்டியூம் ஐடியாவே இவரை பார்த்ததுக்கப்புறம் தான், இவருடைய இன்ஸ்பிரேஷனில் தான் அவங்க வந்து அவங்க காஸ்டியூமே போட்டதா நம்பின்றிருக்கார். யார் அவர், ஏன் அப்படி சொல்கிறார் பார்த்துருவோம் வாங்க. தேமுதிகவை சேர்ந்த விஜய பிரபாகரன் அவர்கள் அவர் வந்து ஃபஸ்ட்டு பேசும்போது என்ன சொல்கிறார், முக்கியமான விஷயம் பேசுகிறாரு. முக்கியமாக பேசும்போது நான் வந்து போகிற இடத்துலலாம் இப்போ வந்து ரொம்ப நாள் நான் ஃபீல்டு இல்லைன்னு சொல்லிட்டு எல்லோரும் நான் பயந்து ஓட்டேன்னு நினச்சின்னு இருந்தாங்க. நான் போய் வேலை பார்த்த எல்லா ஃபீல்ட்லேயும் என்னுடைய தட்டத்தை பதிச்சுட்டு வந்திருக்கேன், சாதனையாளராக வந்திருக்கேன், என்னை விட பெரிய பெரிய ஜாம்பவான்களை தோக்கடிச்சிட்டு இங்கே வந்து நிற்கிறேன் அப்படின்ற லெவலுக்கு கர்ஜிச்சிருக்கிறார். நான் எங்கேயும் பயந்து ஓடலை. என்னோட 10 மடங்கு பெரிய ஆளுங்க வந்தா கூட நின்று போராடுற வலிமை என்கிட்ட இருக்கு. நான் எதுவும் பெரிய துறையில எடுத்து நான் சாதிச்சது இல்லை. ஆனா நான் ஒவ்வொரு துறையிலுமே இது வரைக்கும் நான் வந்து ஜெயிச்சிருக்கேன்னா அதை பல ஜாம்பவங்களை தாண்டி நான் ஜெயிச்சு வந்திருக்கிறேன். அது இது வந்து உலக அளவிலோ இல்லை பத்திரிகை அளவிலோ பெரிய விஷயமா இல்லைனாலும் இன்னைக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல, இன்னைக்கு ஒரு PV சிந்து வச்சு ஒரு பேட்மிண்டன் காம்படிஷனா இருக்கும்போது அன்னைக்கு நான் விஜய பிரபாகரன் உள்ள போகும்போது இன்னைக்கு IPL எப்படி பல டீம்கள் அன்னைக்கு இருக்கனால அதே மாதிரி அன்னைக்கு பல ஓனர்கள் இருந்தாங்க. 2 வருஷத்துல கப்பை ஜெயிச்சோம் சென்னைக்கு. அதே மாதிரி ஒரு டாக் ஷோ நான் பண்றேன் அப்படின்னாலும் காலேஜ் படிக்கும் போது இன்னைக்கு இந்தியால முதல் யாருன்னா விஜய பிரபாகர், உலகத்துல இந்தியால யாருன்னா விஜய பிரபாகரன் கொண்டு வந்தேன். இப்பதான் முக்கியமான விஷயத்துக்கே வந்திருக்கோம். அதாங்க, விஜய் அவர்களே விஜய பிரபாகரன் அவர்களுடைய காஸ்டியூமை பார்த்தா காப்பி அடிக்கிறாராம். காப்பி அடிக்கிறதா இல்லை, அவர் பார்த்து தான் அதுக்கப்புறம் இப்படிலாம் ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சாராம் விஜய் அவர்களே. அப்படின்னா காஸ்டியூம் கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை, இந்த ஃபங்க்ஷனுக்கு வரையில் தம்பி வரையில் வேட்டி சட்டை கட்டிட்டு தமிழ் பாரம்பரியத்தில் வாங்க அப்படின்ற மாதிரி கட்சிக்காரங்க சொல்லியிருப்பாங்க போல். அதுக்கு இவர் நான் சொல்கிறாரு மேடையில் அப்படின்னா என்ன சொன்னாங்க, வேட்டி சட்டையெல்லாம் கட்டுவாங்கன்னு சொல்லிட்டு. பட் அரசியலே முதல்ல பேண்ட் ஷர்ட் போட்டதே நான் தான். என்னைய பார்த்து தான் அண்ணாமலை அண்ணன் போட்டார், சீமான் அண்ணன் போட்டார், இப்போ விஜயண்ணா வரைக்கும் போட்டுனுக்கிறாரு அப்படின்ற மாதிரி பேசினார். சரி, ரைட்டு, அதாவது ஓகே சொல்லியிருக்காரு, இப்படி தான் சொல்லியிருக்காரு, மாற்றி எதுவும் சொல்ல முடியல. இப்போ நம்ம போட்டோம்னா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும், எப்படியும் பார்க்க தான் போறீங்க பார்க்க. சில பேர் சொன்னாங்க தம்பி வேஷ்டி ஷர்ட்டை போட்டு இன்னைக்கு வரணும்ட்டு. முதல்ல அரசியல்ல பேண்ட் ஷர்ட் போட்டதே நான் தான். அதுக்கு பிறகுதான் அண்ணாமலை அண்ணன் இருக்கட்டும், சீமான் அண்ணன் இருக்கட்டும், இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின்ல இருந்து விஜயா இருக்கும் எல்லாருமே இன்னைக்கு இதுதான் பேண்ட் ஷர்ட் தான்.